என்னம்மா பிக்கிறீங்க? முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரையா? தண்ணி ஒரு நாள் இங்கே கொஞ்சம் நல்லா வந்துருக்குது. அது அப்படியே விட்டுரு, பிக்காது. அது அப்படியே இதுலேயே வர வர பிச்சுக்கலாம். செடி இங்கெல்லாம் இந்த இடத்துக்கு தண்ணி ஒரு நாள் நல்லா இருக்குது. எவ்வளோ நல்லதாக பார்த்து நிற்கணும் இருக்குது. இங்கே காமிங்க. அது ஏற்கனவே அங்கே நிறையா பிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கே போனது நைட்டாக அது அப்படிங்க. இந்த இடத்துக்கிட்ட நல்லா படர்ந்து வந்துருக்குது. தலை தலை நிற்குது. அப்படி நல்ல தலையாக அப்படி போட்டு பிடிச்சி அப்படியே தூத்துக்கிட்டு வரட்டு மறுபடி இப்படி போகுது. இலையை பிடிச்சிட்டு விட்டா மறுபடியும் தூத்துக்கிட்டு வந்துடும். இந்த என்ன இது? அதுதான் அதனுடைய விதை. இது அதுதான் பட்டாசு காயின்ட்டு விளையாடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து இப்படி பிடிச்சி நெத்தியில் வச்சா பட்டுருங்க. அதுதான் விதை. அது போடுறதுனால தான் நிறைய வந்துச்சு செடி. போகலாமாப்பா. எத்தனை முருங்கைக்காய் இருக்குதா? இப்போ 5 முருங்கைக்காய் இருக்குமா? இருக்கும் இருக்கும். 5 முருங்கைக்காய் இருக்கும். கரெக்டாக 5 தான் இருக்கா? சரி, இன்னும் ஒரு மேலே ஒரு 4-5 இருக்குது. அது அடுத்த தடவை வரக்குள்ள பிடிச்சிக்கலாம். என்னங்க? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு பப்பாளி, கொஞ்சம் முருங்கைக்காய், கூடவே கொஞ்சோண்டு முருங்கை இலையும் பூவும் கிடச்சிருக்கு. அது கூட நமக்கு ஒரு சின்னதாக மரம் ஒன்று சாஞ்சிருச்சு, வாழை மரம். அதில் ஒரு சின்ன தார் ஒன்று, கூட ஒரு தென்னங்காய் ஒன்று விழுந்துருந்தது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி கிளம்பியாச்சு. வட்டா.